முதலமைச்சர் சொல்லியிருப்பது காங்கிரஸுக்கான செய்தி என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதாவது முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய பாலிடிக்ஸ், சரிங்களா? அதை முதல்ல நீங்கள் எந்த முகாந்திரத்தில் இப்படி முடிச்சு போடுறீங்கன்னே தெரியல, சரிங்களா? முதலமைச்சர் அவர்கள் சொன்ன கருத்தை எங்கள் மாநில தலைவர் அவர்கள் வரவேற்றிருக்கிறார். இன்னொன்று, இன்றைக்கி இருக்கிற சூழலில் கண்டிப்பாக பிஜேபி இந்த ஃபெடரலிசம்ன்ற ஒரு கான்செப்டே கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பிஜேபிக்கு இந்த அதிகார பகிர்வுன்ற விஷயங்களெல்லாம் நம்பிக்கையெல்லாம் இந்த மோனோப்ளைசேஷன் ஆஃப் பவர், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவரில் போகிறாங்க. அதனால் இன்றைக்கி மொத்தமாக இந்த இந்தியாவோட கூட்டாட்சி தத்துவத்தை இன்றைக்கி பிஜேபி குழி தோண்டி புதைக்கிற வழியில் கண்டினியூஸாக சென்றுட்டே இருக்காங்க. அது பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நிதி ஆயோக், சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல இதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதாவது பிளானிங் கமிஷனருக்கு பதில் நிதி ஆயோக் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த நாட்டோட அடிப்படை இந்த டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பார்த்தீங்களா, இன்றைக்கி அந்த டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தான் யூஎஸ் கிட்ட பிரதமர் அவர்கள் வியாபாரம் பண்ணிட்டார், சரிங்களா? இந்த நாட்டோட அடிப்படை டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணது பிளானிங் கமிஷனை. ஆனால் இன்றைக்கி நிதி ஆயோக் எடுத்துகிட்டு ஸ்டேட்டோட இங்கே இருக்கிற ஃபெடரல் ரைட்ஸை மிகப்பெரிய லெவலில் பாதிச்சுது. அதுக்கப்புறமேட்டு இப்போ ரீசெண்டாக வந்த விஷயம், ரீசெண்டாக வந்த 100 நாள் வேலை திட்டத்தில் எந்த ஸ்டேட்டை நீங்கள் கன்சல்ட் பண்ணீங்க? அதாவது இதுக்கு முன்னாடி யூனியன்லேருந்து உங்களுக்கு ஃபண்ட்ஸ் வரும். இன்றைக்கி 60-40 பிரிச்சிருக்கீங்க. 60% யூனியன்லேருந்து 40% ஸ்டேட் நிதி. ஸ்டேட்டுக்கு நிதி இதுக்கு முன்னாடி ஸ்டேட்டோட கான்ட்ரிபியூஷன் இல்லையா? இல்லை, நீங்கள் எப்படி இது ஸ்டேட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி 40% எடுத்துகிட்டு வரீங்களா? இதுக்கு நீங்கள் எந்த ஸ்டேட் கூட கன்சல்ட் பண்ணீங்க? ஸ்டேட்டு எந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று 41% டெவல்யூஷனை இங்கே இருக்க திமுக அரசு மட்டும் கேட்கல, இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 18லேருந்து 22 மாநிலங்களில் இதை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அதாவது 16th ஃபைனான்ஸ் கமிஷனில் வந்ததெல்லாம் 41% ஆஃப் டெவல்யூஷனில் 41% ஆஃப் டெவல்யூஷனில் 50% ஆகணும்னு கிட்டத்தட்ட ஒரு 18லேருந்து 20 ஸ்டேட்டு கேட்டாங்க. நீங்கள் அது 16th ஃபைனான்ஸ் கமிஷன் அதை பொருட்படுத்தலை. அதே மாதிரி செஸ்ஸு அப்புறம் சின்டாக்ஸு இந்த விஷயங்கள்ல இருந்தும் கேட்டிருந்தாங்க. இது எதுவுமே பண்ணாமல் கம்ப்ளீட்டாக டோட்டலாகவே இங்கே இருக்கிற கூட்டாட்சி தத்துவம், அதாவது பொலிட்டிக்கல் ரீதியாக இருக்கட்டும் சரி, நிதி ஃபிஸ்கல் ஃபெடரலிசமாக இருக்கட்டும் சரி, பொலிட்டிக்கல் ஃபெடரலிசமாக இருக்கட்டும் சரி, இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கு இந்த பிஜேபி. அதனால் இந்த கருத்தை இன்றைக்கி கண்டிப்பாக வரவேற்றிருக்கிறோம். இது கண்டிப்பாக இந்த விஷயங்களை நம்ம முன்னெடுக்க வேண்டிய விஷயங்கள். இது தொடர்ந்து ஏன்னா நம்ம ஃபெடரல் மாநிலத்தில் சுயாட்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாநிலத்தில் கூட்டாட்சி வேண்டும் என்று காங்கிரஸ் கோருகிறது. அதிகார பகிர்வு வேண்டும். இப்போ வரைக்கும் அந்த பாயிண்ட் ரிஜெக்ட் ஆகலை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸில் யாராவது ஒருத்தர் திரு செல்லு பரந்தகையோ திரு கேசிவியோ அல்லது ஜோடங்கரோ யாராவது ஒருத்தர் நிராகரித்து மறுதளித்து பேசியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். இல்லைங்க, அதிகார பகிர்வு இல்லை வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, நான் ஃபஸ்ட்டு இந்த கேள்வியை நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா, நீங்கள் இந்த விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாநிலத்தில் கூட்டாட்சின்றது நீங்கள் வெறும் ஒரு அலைன்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாது. திஸ் இஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட், சரிங்களா? இது ஒரு எலெக்ஷன் அலைன்ஸ் பற்றின விஷயம் கிடையாது. இட்ஸ் அபவுட் த கான்ஸ்டியூஷன், இட்ஸ் அபவுட் த பவர் ஷேரிங் பிட்வீன் த ஃபெடரல் அண்ட் த பவர் ஷேரிங் பிட்வீன் த ஸ்டேட்ஸ், சரிங்களா? நீங்கள் இந்த விஷயத்தை இதில் எடுத்துகிட்டு வரதே பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவுக்கு கூட்டாட்சி தான் அடிப்படை. சரி, அப்போ நீங்கள் சொன்னீங்க டெவல்யூஷன் வேணும்னு சொன்னீங்க. டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் சேஞ்சஸ் இருக்கு. அது சொல்லப்பட்டதில் 18 மாநிலங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. ஸோ பவர்ஸில் வரக்கூடிய சூழலில் நீங்கள் அதை டிசைட் பண்ண முடியும். அந்த டெசிஷன் உங்களுக்கான சப்போர்ட் இருக்கும். தென் அந்த மாநிலத்துக்கான டெவல்யூஷனுக்கான அந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ண முடியும். இல்லை, நீங்கள் அதான் சொல்லிட்டு நான் திரும்பி இதே பாயிண்டில் தான் நான் நிற்கிறேன், சரிங்களா? நீங்கள் இதை ஒரு சின்ன இடத்துல எடுத்துகிட்டு நீங்கள் இதை பார்க்குறீங்களோன்ற ஒரு பெரிய கேள்வி நான் வைக்கிறேன் நான், சரிங்களா? ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயம். இந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாநிலத்தில் கூட்டாட்சி மாநில சுயாட்சின்னு வைக்கிறது this is completely different. இது வேற, இதுக்கும் தொடர்பே கிடையாது சார். அவர் ஒரு விஷயம் சொல்றது, இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் அவங்க கொடுக்குற இடத்துல இருந்து நாம வாங்குற இடத்துல இருக்கிறதுன்னு கேட்கிறாரு சார். டெவல்யூஷன் நீங்க சொல்றீங்க சார், முதலமைச்சர் சொல்றாரு. சரி, இல்லைங்க, நீங்கள் அதாவது சார் நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இல்லையா சார்? நீங்கள் ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் கொடுக்கணும், ஸ்டேட்டுக்கான பவர்ஸ் வேணும்னு சொல்கிறீங்க,
ஸ்டைல். நீங்கள் மீன்ஸ் காங்கிரஸ் கட்சி ஒரு பவர் கேட்கறது, அங்க இங்க சிக்கல் வருவதாக நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அப்ப கூட்டாட்சி சுயாட்சிக்கு என்ன நம்ம புரிஞ்சு இல்லங்க நீங்க இங்க நீங்க சொல்ற அடிப்படையில் இது கான்ஸ்டிடியூஷன் this is beyond the party lines. நான் சொல்றேன் பாத்தீங்களா, நீங்க சொல்ற விஷயங்கள் வேற. இது இந்த விஷயங்கள் இன்னைக்கு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அசெம்பிளில வச்சது வந்து this is beyond the party lines, this is beyond the electoral alliance. இது இன்னைக்கு இருக்கிற ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பவர் மட்டும் நீங்க சொல்றீங்க. ஆமாங்க, இப்போ இன்னைக்கு வச்சிருக்க இந்த விஷயங்கள் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்றத வந்து நீங்க வந்து இதை வந்து நீங்க ஒரு எலெக்ஷனையோ இல்ல ஒரு இரு கட்சிகளை சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது. நீங்க அது தவறான புரிதல்ல முன்வைக்கிறதா தான் நான் என்னோட கருத்தை நான் ரொம்ப ரொம்ப ஆணித்தரமா வைக்கிறேன். அங்கதான் கூட முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இது நம்ம மாநிலம் மட்டும் இல்ல எல்லா மாநிலங்களுக்கும் சொல்றாரு. இல்ல அந்த இடத்துக்கு தான் முதலமைச்சர் சொல்றாரான்னு கேக்குறேன். அப்படிதான். ஆமா, இது எல்லா மாநிலங்களும். சார் இப்போ நான் பல இடங்கள்ல திரும்பி சொல்றேன், ஏன் பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிற ஒடிசா கேட்கலையா, எங்களுக்கு டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ்ல எங்களுக்கு 50% வேணும், 41% வேணாம், 41% பத்தாது, 50% வேணும்னு பிஜேபி ஆளுகின்ற ஒடிசால இருந்து கேட்டிருக்காங்களா இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 18ல இருந்து 22 ஸ்டேட்ஸ் கண்டினியூஸா வச்சிருக்காங்க. நீங்க இது இது கம்ப்ளீட்லி வேற விஷயம். இந்த மாநிலத்தில் சுயாட்சின்ற மாதிரி இட்ஸ் அபவுட் ஃபெடரலிசம். இது டோட்டல் ஃபெடரலிசம். இது கான்ஸ்டிடியூஷன் வேற ஒரு பொலிட்டிக்கல் எரினா. நீங்க இந்த எரினால இருக்கிறத இங்க எடுத்துட்டு வந்து பேசுறதே வந்து ஒரு சரியான விஷயமா இருக்குன்றத. ஃபெடரலிஸ்ட் கவர்மெண்ட் அதுவும் வேண்டாமாங்கறத நான் கேள்வி வைக்கிறேன். புரியல. ஃபெடரலிஸ்ட் கவர்மெண்ட் வந்து இந்தியா வந்து ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிஸ்ட் ஸ்ட்ரக்சர் தானே. இது அண்ணல் அம்பேத்கரே சொல்லியிருக்காரு, ரொம்ப யூனிக்கான ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் இந்தியான்றத அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்காங்க. நம்ம கான்ஸ்டிடியூஷன் அது இந்தியா இஸ் a union of states. சரிங்களா? ஃபெடரலிசம் இஸ் இந்தியா ஃபெடரலிசம் இஸ் பார்ட் ஆஃப் இந்தியா. இன்னைக்கு அந்த ஃபெடரலிசத்தை பிஜேபி கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்றது தானே இங்கே இருக்கிற பார்வை. திமுகவுக்கும் அல்லது காங்கிரஸுக்குமான ஒரு உறவில் இதை வந்து இணைத்து பார்க்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ செகண்ட் பாயிண்ட் உங்ககிட்ட நான் கேட்க வரும்போது, கேசிபி அவர்கள் நேற்று பேசுகின்ற போது, இனிமே இதை பற்றி யாராவது பேசுனீங்கன்னா, திமுகவும் அந்த காங்கிரஸ் கூட்டணி உறவு குறித்து யாராவது வெளியே பேசினா சிவியராக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு. உடனே பத்திரிகையாளர் என்ன கேட்டாங்கன்னா, ஏற்கனவே பேசினவங்க மேலே நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதை தொடர்பான மேலிடத்துல பேசப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடவடிக்கை எடுப்போம், எடுக்கலை, எது மாணிக்கம் தாகூர் அவர்கள் சொல்கிறாங்க, மேலிடத்துக்கு தெரிஞ்சுதாங்க நான் பேசுகிறேன் அப்படிங்கிறார். எப்படி சார்? இல்லை நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து நேற்று நடந்த ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதாவது வந்து கட்சியோட நிலைப்பாடு இதுதான். கட்சியோட நிலைப்பாடு என்னன்னா, எதுவாக இருந்தாலும் ஹைகமாண்ட், சரிங்களா, தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள்கிட்டேருந்து வரும். இதுக்கப்புறம் பேசுறது எல்லாமே அதாவது தனிநபர் கருத்து. அதனால் தனிநபர் கருத்துக்கெல்லாம் வந்து அந்த தனிநபர் கருத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியாது, எடுத்துக்கிறது சரியாகவும் இருக்காது. சரிங்களா? அதுவும் இன்னொரு விஷயம் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இது வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங் அலை. ஒரு 22 வருஷம் எக்ஸப்ட் 2014 லோக்சபா எலெக்ஷனை தவிர 22 வருஷமாக ரொம்ப நல்லபடியாக இந்த கூட்டணி போயிருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப அதுவும் குறிப்பாக 2014க்கு அப்புறமேட்டு இருக்கிற ரொம்ப குரூஷியலான இஷ்யூஸில் ரொம்ப கிளியரான அகேன்ஸ்ட் த ஃபாசிஸ்ட் ஃபோர்ஸஸ் அண்ட் கம்யூனல் ஃபோர்ஸஸ். இங்கே பாசிசத்தை புகுத்த வேண்டும் என்றும், அதாவது வந்து இங்கே பிரிவினைவாதத்தை விதைக்க வேண்டும் என்று நினைக்கிற சக்திகளை இந்த 2 பேரும் காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி வந்து இவங்களை பின்னுக்கு தள்ளியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிற 2 கட்சியாருன்னா காங்கிரஸும் திமுகவும். அதாவது வந்து இந்த வகுப்புவாத சக்திகள் இருக்குது பார்த்தீங்களா, பிரிவினைவாத சக்திகளுக்கு வந்து காங்கிரஸும் டிஎம்கேவும் இந்த 2 சக்தியுமே பெரும் பிரச்சனை. இதில் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறது இவங்களுக்கு வந்து இன்னும் பெரும் பிரச்சனையாக இருக்குது. இவங்க நினைக்கிற பாசிச கொள்கைகளை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து புகுத்த முடியல. இவங்க அதை எந்த ரூபத்தில் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, எந்த சட்ட வடிவத்தில் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, நேரடியாக நீங்கள் எஸ்ஐஆர் மூலியமாக எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, இல்லை விபி கிராம்ஜின்ற மூலியமாக எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, நிதி ஆயோக்ன்ற மூலியமாக எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, நீங்கள் எந்த விதத்தில் எடுத்துகிட்டு வந்தாலும் இவங்க வந்து அதை பார்லிமெண்ட். இன்னொன்று இந்த கூட்டணியுடைய முக்கியத்துவம் என்னன்னா, பார்லிமெண்ட்ல இவங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்காங்க. பார்லிமெண்ட் மக்கள் மன்றத்திலும் சரி, நாடாளுமன்றத்திலும் சரி, எல்லா அரசியல் களத்திலும் சரி, எல்லா இடத்திலும் இந்த கூட்டணி ஒன்னா நின்று இவங்களை பின்னுக்கு தள்ளுறாங்க அப்படின்றதுக்கு அந்த ஒரு கோஹெஷன் இங்க இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையாக இந்த கூட்டணி இருக்கு. அவ்வளவு எஃபெக்டிவா இருந்திருக்கு இந்த கூட்டணி.